தொடர்ந்தாற்போல் 5 வருடங்களுக்கும் மேலாக இலவசமாக காலை யோகா பயிற்சி சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நமக்காக யோகா வகுப்பு எடுப்பதற்காக யோக திலகம், யோகா ஆச்சாரியா, யோக ஜோதி திருமதி டி வள்ளி மேடம் வந்திருக்காங்க. அவங்க எம்ஏ, எம்எஸ்சி யோகா, பர்சிங் பிஹெச்டி யோகா முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒய்சிபிள் லெவல் முடிச்சிருக்காங்க. ஹியூமன் அவார்டு வாங்கியிருக்காங்க. யோகா தெரபிஸ்ட் இருக்காங்க. அவங்க பாணி நிதானமா பொறுமையா சொல்லிக் கொடுப்பாங்க. இன்று டியூஸ்டேல என்னென்ன ஆசனம் செய்யலாம் அப்படின்றத பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க. நாம எல்லோரும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை எல்லோரும் வீடியோ மட்டும் ஆன் பண்ணிட்டு மேடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு மணி நேரம் யோகா பயிற்சி செய்யும். வெல்கம் மேடம். தேங்க்யூ மேடம். ஆரம்பிக்கலாம் மேடம். தேங்க்யூ மேம். Thank you, sir. Thank you for this warm welcome. Thank you. Audio video correct, sir? Yes, ma'am. ஹரி ஓம். ஓம் தத்சத். இந்த அற்புதமான ஆனந்தமான காலை வேளையில் நச்சிந்தனை வட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் ஆன்லைன் யோக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் மேற்கொண்டிருக்கும் இந்த யோக பயிற்சிகளானது உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல விளைவுகளையும் நல்ல மாறுதல்களையும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறையருளிடமும் எனது குருமகானிடமும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நச்சிந்தனை வட்டத்தின் தலைவர் திரு பாலனையா அவர்களுக்கும் இதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் ராமமூர்த்தி சார் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். எனது பெற்றோர்களின் ஆசையுடனும் எனது குரு மகான்களின் ஆசையுடனும் இந்த காலை நிகழ்வினை இனிதே துவங்குள்ளேன். வாழ்க வளமுடன். சோ ராமமூர்த்தி சார், பாஸ்கர் சார் கொடுத்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ டியூஸ்டேல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சோ லாஸ்ட் கிளாஸ் வந்திருந்தவங்களுக்கு தெரியும் மண்டேல என்னென்ன பார்த்தோன்றத பார்த்தோம். ஸோ டியூஸ்டே என்னென்ன பார்க்கலாம், அதாவது இன்னைக்கு ஒரு ப்ரேயர்ல இருந்து இதை எழுதிக்கிட்டாலும் சரிதான் நீங்க, அல்லது நீங்க அப்படியே உட்கார்ந்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சாலும் சரிதான். ஸோ இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா ப்ரேயர் வந்து ஓம் போர் போர் ஸ்வஹ அதை எடுத்துக்கலாம். ஏன்னா காயத்ரி மந்திரம் செவ்வாயில பாருறது நல்லது. மெடிடேஷன் பாத்தீங்கன்னா நம்ம அறுபடை வீடு கோயிலுக்கு போறோம் இன்னைக்கு. ஸோ அறுபடை வீடு கோயிலுக்கு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தோட ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்தது வார்ம் அப் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாக் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த வாக்கை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்கார். இன்னைக்கு சேர் சூரிய நமஸ்கார் பார்க்க போறோம். 4 ரவுண்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஆசனாஸ் பாத்தீங்கன்னா அப்டமினல் ஒர்க் அவுட் இன்னைக்கு பார்க்க போறது. அப்டமன் இது என்ன பண்ணணும்னா உங்க ஹார்மோன் செக்ரேஷனை நல்லா கொடுக்கும். ஹார்மோன் செக்ரேஷன் நல்லா இருந்துச்சுனாலே நம்மளுக்கு மன ரீதியான எந்த பிரச்சனை கிடையாது, உடல் ரீதியான எந்த பிரச்சனை கிடையாது. அதை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு நல்ல ஃபுட், நல்ல ஒரு பயிற்சிகள் இதெல்லாம் இருந்ததாலே உங்க லைஃப் நல்லா இருக்கும். பார்க்கலாமா இன்னைக்கு கிளாஸ் எப்படி ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கிளாஸ் வித் பிரேயர். ருத்ர முத்ரால கை வச்சுக்கோங்க. நீங்க முத்ரா உங்களுக்கு 2 முத்ரா டைம் இருக்காது தெரியல, அது நான் சொல்றேன். ருத்ர முத்ரான்றது உங்களுடைய கட்டை விரலோட இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் மோதிர விரலையும் ஆள்காட்டி விரலையும் மோதிர விரலையும் அணிச்சுக்கோங்க. நடு விரலும் சுண்டு விரலும் தனியா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? பாத்தீங்கன்னா இப்படி உடுக்க அடிக்கிற மாதிரி நான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும், இப்படி வச்சிருக்கோம். சோ ருத்ர முத்ரா. அறுபடை வீடு முருகன் கோயில்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் முருகர் கிட்ட போயாச்சு. முருகரை மனப்பூர்வமா மானசீகமா அப்படியே வழிபடுங்க.
தலையிலிருந்து கால் வரைக்கும் அற்புதம். முருகன்னாவே அழகு, அழகுனா முருகன். சோ அந்த அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த முருகரை பார்த்துக்கிட்டே நம்ம ஓம் சரவண பவன் 6 டைம்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் சரவண பவ ஓம் 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 சரவண பவ. அடுத்தது திருச்செந்தூர் முருகர் கோயில் போறோம். திருச்செந்தூர் ஒரு கடல்ல நல்லா நீராடிட்டு நல்லா புது உடை அணிஞ்சிட்டு முருகரை பார்க்கறதுக்கு அப்படியே போறோம். விட அப்படியே மனப்பூர்வமா மானசீகமா அப்படியே நீங்க முருகரை பார்க்கணும் திருச்செந்தூர்ல. அப்படியே திருச்செந்தூர் போயாச்சு. அப்படியே திருச்செந்தூர்ல அழகா சூழ நின்று போயிட்டு இருக்கோன்றது அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க. ஓ சரவண பவ 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 ஓ சரவண பவ. இப்ப அப்படியே கைகளை மூடி மூடி திறந்துட்டு மிருகி முத்ரால கை வச்சுக்கோங்க. மிருகி முத்ரான்றது இந்த 2 விரலையும் நடு விரலையும் மோதிர விரலையும் இப்படி ஒண்ணா இணைச்சிட்டு முதல் ரேகையில இப்படி கை வைக்கணும். இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு அப்புறமா சொல்றேன். சோ அதை மிருகி முத்ராவை வச்சுக்கலாம். இப்ப அப்படியே நம்ம பழனி பழனி ஆண்டவரை பார்க்க போறோம். பழனி முருகர் மலை மேல ஏறிட்டு இருக்கோம். அற்புதமான அலங்காரமான ஒரு முருகனை நாம தரிசிக்க இருக்கிறோம். முருகரை பார்க்கிறோம். ஆனந்தமா இருக்கிற மனசு அப்படியே சொல்லலாம். பழனி முருகர் கிட்ட இருக்கோம். ஓ சரவண பவ 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 ஓ சரவண பவ. அடுத்ததா சுவாமி மலைக்கு போறோம். சுவாமி மலையில இருக்க முருகரை பார்க்கிறோம். தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அப்படியே பார்க்க பார்க்க நமக்கு பரவசமா இருக்கு. அப்படியே அந்த முருகரை பார்த்துட்டே இருக்கிறோம். சுவாமி மலை முருகர் கேட்டு ஓ சரவண பவ 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 ஓ சரவண பவ. முகுல முத்ரா சமான முத்ரால கை வச்சுக்கலாம்.
பஞ்சபூதங்கள் நினைக்கிறப்ப த்ரோட். நம்மளுடைய திருத்தணி முருகர் நம்மளுடைய தொண்டை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுவாரு. உங்களுக்கு அது சம்பந்தமான ஏதாவது விஷயம் இருந்தா நீங்க திருத்தணி முருகரை போய் பார்த்துட்டு வரலாம். எப்படி டாக்டரை ரெஃபர் பண்றோமோ அதே போல திருத்தணி முருகர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அப்படியே மனப்பூர்வமா திருத்தணி முருகர், எல்லாரும் திருத்தணி போயிருப்பீங்க சென்னையில இருக்கிறவங்க. சோ திருத்தணி முருகர் அப்படியே மனப்பூர்வமா மனக்கண்ணில் கொண்டு வாங்க. ஸ்டார்ட். ஓ சரவண பவ, 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 ஓ சரவண பவ. அறுபடை வீடு கோயில 6வது கோயில நம்ம பார்க்கறது பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை போயாச்சு. அப்படியே நம்ம முருகரை தரிசிக்க போறோம். ஓ சரவண பவ, 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 ஓ சரவண பவ. Feel the vibration of Saravana Bhava chanting. உங்க பிரேயர் என்னவோ வேண்டிக் கொண்டு முருகர்கிட்ட. வாழ்க வளமுடன். நமது எண்ணங்கள் நிறைவேறட்டும், ஆசைகள் கைகூடட்டும், விருப்பங்கள் பூர்த்தி அடையட்டும். எல்லாம் வல்ல இறை அருளும் குரு அருளும் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்தி செல்லட்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீடாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான பூமி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. இந்த கையெடுத்துட்டு போயிட்டு அப்படியே இவ்வளவு நேரம் முத்திரால யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க உன்னை கையெடுத்துட்டு போயிட்டு அழகா அந்த உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணணும். பயோ மேக்னடிசம் உங்க உடம்பு ஃபுல்லா ஜீவகாந்த ஆற்றலை இந்த கைகள் மூலமா பஞ்சபூதங்களுக்கு பேர் வாங்கியிருந்த அந்த ஆற்றலை கொடுக்கலாம். உடம்பு ஃபுல்லா raise your hand above your head. Take deeply. Om Bhuvasvaha Tatsavitulvarenyam Bhargo Devasya Dhimahi Dhiyo Yo Na Prachodayat.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்மைலிங் ஓம் தட்சித் வாழ்க வளமுடன். எல்லாரும் அறுபடை வீடு மெடிடேஷனை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருந்தீங்க நம்புறேன். இப்ப அப்படி நம்ம வார்ம் அப் பண்ணலாம். நல்லா எழுந்து போங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாக் பார்க்க போறோம். ஆசனா சொல்லிட்டேன்னா என்னென்ன ஆசனான்னு சொல்லிட்டு எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க. ஆசனா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பரிவர்த்த திரிகோணாசன். பரிவர்த்த பார்சவ கோணாசன். உத்தித ஜானு சிரசாசன். சஷாங்காசன். காவடி ஆசன். நவாசன். சலம்ப புஜங்காசன். நௌகாசன். சயன நடராஜாசன். ஆனந்தாசன். பிராணாயமா கும்பக் பிராணாயமா. அதாவது ஏற்கனவே திங்கட்கிழமையில சந்திர நாடி சூரிய நாடி பார்த்திருப்பீங்க. சந்திர நாடி சூரிய நாடி கொஞ்சம் பண்ணிட்டு கும்பக் பண்ணணும். அப்புறம் கும்பக் நாடி சுத்தி பண்ணணும். நாடி சுத்தியோடு சேர்த்து கும்பக்கும் பண்ணணும். ஓகே. அடுத்தது முத்ரா வந்து பார்த்தாச்சு. ருத்ர முத்ரா அண்ட் மிருகி முத்ரா. அந்த பிராணாயமாவோட பிராமரி பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ க்ளோசிங் பிரேயர் அசத்தோமாவோட முடிக்க போறோம். இதுதான் டியூஸ்டேக்கான ஷெட்யூல். ஸோ இப்படி ஒவ்வொரு நாள் நீங்க இதுதான் போடணும்னு நான் சொல்ல வரல. இது ஒரு டிசைன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆசனாவை நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன ஆசனா செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இதைத்தான் நான் செய்யணும்னு சொல்ல வரல. நீங்க இதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ்னா ஸ்டார்டிங் ப்ரேயர் அண்ட் எண்டிங் ப்ரேயரோட இருக்கணும். அந்த ப்ரேயர் எல்லாமே அதுல வந்துடணும். முத்ரா வந்துடணும், பிராணாயாமா வந்துடணும், ஒரு சூரிய நமஸ்கார் வந்துடணும், ஆசனாஸ் வந்துடணும். எல்லாத்தையும் கவர் பண்ணணும்ன்றதுக்காக கொடுத்துருக்கேன். இது என்னுடைய பேட்டர்ன். நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? மெல்ல எழுந்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாக் பார்க்கலாம். So first walk on your toes. கேக்குதா சார்? ராமகவி சார். கேக்குதுங்க ஓகே சிஸ்டர். ஸோ டோஸ் நினைக்கிறீங்க. கையில வந்து ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணிட்டு பேக் சாரி மேல வச்சுக்கலாம். மேல வச்சுட்டு அப்படியே நடங்க. சின்ன சின்ன அடி வச்சு நடக்கலாம். இத நடக்கும் போது நல்ல ஸ்டமக் உள்ளார இழுத்துட்டு ஸ்டமக் நல்லா வயிறு உள்ளார இழுத்துட்டு நடங்க. தொப்பையும் ஒரு ரவுண்ட் வந்து பின்னாடி கை எடுத்து போக உடம்புல தம்பி கை வச்சுருக்கேன். அடுத்தது கீழ வாக் பண்ண போறோம். இடுப்புல கை வச்சுக்கோங்க. பேலன்ஸ் எடுத்துட்டு கீழ நல்லா அழுத்தி காலை கொஞ்சம் அகலமாவே வச்சு கொஞ்சம் மிஸ் ஆக மாட்டேங்குது, விழ மாட்டேங்க. இடுப்புல கை வச்சிட்டீங்கன்னா ஒரு பேலன்ஸ் கிடைச்சு. ஆனா கீழே பிரஸ் பண்ணி நல்லா நீங்க கீழே பிரஸ் பண்ணது உங்க நீல ஸ்ட்ரெயின் தெரியும். அதை கவனிக்கணும். ஓகே.
அடுத்தது சைட்ல இந்த காலத்துல அப்படி சைட்ல பிரிச்சு ஃப்ரண்ட்ல இப்படி நல்லா அப்படி கொண்டு வந்துருங்க சைட் டு சைட். சைட்ல நல்லா அழுந்து கட்டை விரல் நல்லா அழுந்திருக்கணும். சைட்ல நல்லா அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்படி பாதி பெல்ட்ட வந்துருது. வந்துட்டீங்களா? இதெல்லாமே உங்களுக்கு கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். நீ நல்லா ஸ்ட்ரென்தனும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோயில்ல நடந்திருக்கோம். எத்தனை பேர் உங்களுக்கு நடந்திருக்கீங்கன்னு தெரியாது. அடி பிரதர்ஷனம். சாமி கோயில போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அடி பிரதர்ஷனம் பண்ணுவோம். நீங்க எந்த கோயில வேணா நினைச்சுக்கோங்க. இப்ப அப்படியே உங்க வீடையே கோயிலா நினைச்சுக்கோங்க. அடி பிரதர்ஷனம் பண்றது. ஒரு காலுக்கு முன்னாடி ஒரு கால் டச் பண்ண மாதிரி போகும். அடி பிரதர்ஷனம். ஓகே. அடுத்தது கிராஸ் நல்லா அப்படி கிராஸ் பண்ணி உடம்பு நேராதான் இருக்கும். உங்களுடைய போனட் பார்ட்ஸ்ல ஃப்ரெஷ் ஆகும். அந்த மாதிரி கால வைக்கிறோம். கிராஸ் வாக். போலாம். இப்ப சிங்கிள் லைட் வாக். சிங்கிள் லைட்ல பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நம்ம சின்ன வயசுல எல்லாருமே வெள்ளியா இருக்கும் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல காலம் மாற்றி பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அது சப்போஸ் ஜம்ப் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு காலை தூக்கி வச்சாது தெரியும். அப்புறம் இந்த மூணு பேராச்சும் ஒரு காலை தூக்கி பிரிச்சு. இது ஆக்சுவலி பேலன்சிங் எவ்வளவு பண்றீங்களோ அப்படி வாக் பண்ணிட்டு இது வந்து வயசாகும் போது கீழே விழாம இருக்கும். எல்லாருக்குமே வயசாகிறதுன்றது நடக்கும். அந்த முதுமையை வரவேற்கணும் நம்ம. அப்ப அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும். இப்படி நம்ம என்ன பண்ணோம்? காலை மடிச்சு நினைக்கணும். நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டீங்க? பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகாது. இந்த ஜாப்பனீஸ் வந்து ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால்தான் அவங்களுடைய ஆயுள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லங்கிவிட்டி ஜாஸ்தி. சோ இந்த சிங்கிள் லெக் பிராக்டிஸ் நீங்க பண்ணிக்கணும். அடுத்தது ஃப்ராக் ஜம்ப் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆனிமல் மாதிரி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃப்ராக் ஜம்ப். ப்ராப்ளம் பண்ணுறது என்ன பண்ணணும்? நல்லா வச்சிருக்கீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த காலை பசங்களாம் நல்லாவே தூக்குவாங்க. நீங்க எந்த அளவாவது காலை தூக்கணும். ஓகேவா? சரி சரி. ராமமூர்த்தி சார் தான் நல்லா தூக்கி மேல அடிக்கிறார் நினைப்பேன் இல்லைங்களா? எஸ். இந்த மாதிரி காலை எவ்வளவு தூரம் மேல தூக்குறீங்களோ இது உங்க ஹேண்ட் பேலன்சிங் ஆசனாக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பண்ணிட்டீங்களா? சோ ஃப்ராக் ஜம்ப் பண்ணிட்டீங்க. அடுத்தது எலிஃபண்ட் வாக். சோ எலிஃபண்ட் வாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்லா வச்சிருக்கீங்க. ஒரு கால் ஒரு கை முன்னாடி அப்படியே போலாம். அப்படியே மூவ் பண்ணி போங்க. எலிஃபண்ட் வாக் போங்க. எஸ்.
Very good. Good. Well done. Good. Very good. Super. அடுத்தது த்ரோ வாக் பார்க்கலாம். இருக்கீங்க 1 2 3 4 5 think about yes ஒரு முட்டி கீழே ஒரு முட்டி மேலே மாத்தி மாத்தி வரலாம். த்ரோ வாக் பப்பச்சானாசிஸ் எஸ் ஓகே நைஸ் வெரி குட். இப்ப அடுத்தது ஸ்கிப்பிங். ஸ்கிப்பிங் பண்ணலாமா? காலை எடுத்து இப்படி வைங்க. ஒரு காலை 1 2 3 4 5 6 7 8 9 10 change 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப ரெண்டு காலம் சேர்த்து பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே குட். இப்ப அப்படியே உங்க வீட்டுல ஒரு ஜாகிங் பண்ணிடுங்க. 50 ஸ்டெப் வர மாதிரி ஜாகிங் பண்ணுங்க. அப்படியே 50 ஸ்டெப் வரட்டும். நல்லா நல்லா ஜாகிங் பண்ணுங்க. சைட்ல ரொட்டேட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். முடிச்சிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் படுங்க. ஆல் ஆஃப் யூ ரிலாக்ஸ். ஆல் ஆஃப் யூ லை டவுன் ப்ளீஸ். இப்ப உங்க கால்லாம் உங்கள்கிட்ட கெஞ்சும். நீங்க உண்மையாலுமே நான் கொடுத்ததெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க கால் இப்ப கெஞ்சும். உங்க கால்ல எவ்வளவு பிளட் ஃப்ளோ போகுதுன்றத கவனிங்க. உங்க இடுப்பு பகுதியிலிருந்து உங்க கால் விரல் நுனி வரைக்கும் கவனிங்களேன். எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. எண்ட் ஆஃப் தி செஷன். படுத்து உங்க கால்களை கவனிக்கணும். அந்த கால் உங்களுக்காக இவ்வளவு நேரம் உழைச்சிட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ரிலாக்ஸ்ன்றதனுடைய அர்த்தம் அதுதான். அதுக்கு ஓய்வு கொடுத்து பண்ணணும். நம்ம இப்ப அடுத்தது கொடுக்க போறோம். அதனால என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் ரிலாக்ஸ் சொன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ப்ளீஸ். ஆல் ஆஃப் யூ. ரிலாக்ஸ் சம் while. பூர்ணிமா சார். ஓகே எல்லாருமே இன்னைக்கு யூனிஃபார்மா பண்ணலாம். சேர் எடுத்துட்டு வந்துருங்க. சேரோ ஸ்டூலோ எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு நீங்க பண்றதா பண்ணுங்க. இல்ல சார் ஓகே ரெடி ஆயிடலாம்.
So stand for the namaskar. Ready ஆயாச்சா? Very good. Come on, position. Chair உடைய ஃப்ரண்ட்ல வந்துருங்க. சாஞ்சு உட்காராம சேர்ல ஃப்ரண்ட்ல வந்துருங்க. Okay, ready start. ஓம் மித்ராய நமः. சூரியனின் காந்த அலைகள் நமது உடலில் உள்ள எலும்புகளுக்கு கூட சேர்க்கப்படும். சூரியனின் காந்த அலைகள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்யுமா? ஓம் ரவை நமக. ஓம் சூர்யாய நமக. ஓம் வானவே நமக. ஓம் சகாய நமக. ஓம் ஓஷணே நமக. ஓம் ரண்யகர்ப்பாய நமக. ஓம் மரீச்சயே நமக. ஓம் ஆதித்யாய நமக. ஓம் சவித்ரே நமக. ஓம் அர்காய நமக. ஓம் பாஸ்கர்யாய நமக. ஓம் மித்ராய நமக. ரவை நமக. ஓம் சூர்யாய நமக. ஓம் வானவே நமக. சகாய நமக. ஓஷணே நமக. ரண்யகர்ப்பாய நமக. மரீச்சயே நமக. ஆதித்யாய நமக. சவித்ரே நமக. அர்காய நமக. பாஸ்கர்யாய நமக. சோ இப்ப நீங்க அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த ஆஸ்தா நேமோட பாத்துக்கலாம். வெரி குட், எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. நைஸ். 1 பிரணாம் ஆசன். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அப்பதான் அந்த ஆஸ்தா நேம் உங்க மனசுல சொல்லிட்டே இருங்க. அந்த 10 செகண்ட்ஸ் நீங்க அந்த ஆஸ்தா நேம் அந்த போஸ்டரை மனசுல ஏத்திக்கணும். எதுக்குமே நமக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படாது. மனசுல நீங்க பர்மனண்டா ஏத்திக்கிட்டீங்களா? சோ இது பிரணாம் ஆசன். நெக்ஸ்ட் ஒன் ஹஸ்த உத்தான் ஆசன். காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத ஹஸ்தாசன். நெக்ஸ்ட் வக்ர கோணாசன். நெக்ஸ்ட் வக்ர கோணாசன். நெக்ஸ்ட் திரிகோணாசன். நெக்ஸ்ட் திரிகோணாசன். நெக்ஸ்ட் உபவிஷ்ட கோணாசன். நெக்ஸ்ட் அர்த்தகடி சக்ராசன். நெக்ஸ்ட் அர்த்தகடி சக்ராசன். நெக்ஸ்ட் ஹஸ்த உத்தானாசன். நெக்ஸ்ட் பிரணாமாஸ். ஈஸியா தானே இருக்கு. செய்யலாமா? நீங்க செய்யுங்க. 1 பிரணாமாசன். 2 ஹஸ்த உத்தானாசன். 3 பாத ஹஸ்தாசன். 4 வக்ர கோணாசன். 5 வக்ர கோணாசன்.
6 Trikonasana, 7 Trikonasana, 8 Upavishta Konasana, 9 Attakadi Chakrasana, 10 Attakadi Chakrasana, and 11 Hasta Uttanasana, and 12 Pranamasana. My dear friends, இது வந்து நீங்க எப்படியாவது செய்யணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த சேர்ஸ் ரெடியூஸ் தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி மழை பெய்யுது, காலையில நல்லா போர்வை போட்டு தூங்கிட்டு இருக்கோம், செய்ய யோகா செய்ய மனசு இல்ல, அப்படியே கிளம்பி ஆபீஸ் போயிட்டீங்க, ஒரு கால ஒரு உறுத்தல் இருக்கும், ஐயோ நம்ம செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி சேர்ல உங்க ஆபீஸ்லயே உங்க சேர்லயே உட்கார்ந்து நீங்க செய்யணும். நீங்க செய்யறத பார்த்து கூச்சமே படக்கூடாது. நீங்க செய்யறத பார்த்து உங்களால 10 பேர் மாதிரி யோகா செய்ய வந்தாங்கன்னா அது நீங்க இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டு. அப்படிதான் நாங்க சொல்லுவோம். இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாலன் சார் ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்காரு, எஸ்டிவி ஃப்ரீ ஆன்லைன் யோகா செஷன். அவங்க 10 பேர் அந்த பார்த்து செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க சொல்லணும். சொல்லும் போது அவங்க ஈஸியா வந்து ஜாயின் பண்றது, எல்லாரும் யோகா செய்யணும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்க இல்லாம என்கின்ற நிலை வேண்டும் சொன்னாங்க. அதை கொஞ்சம் மாத்தி எல்லாரும் யோகா செய்யணும், இந்த இடத்துல யாருக்கும் நோயின்ற ஒரு விஷயம் வராம பார்க்கணும் அப்படின்றதுதான் எங்களை மாதிரி யோகா ஆர்வலர்களுடைய ஆழமான விண்ணப்பம், கருத்து, ஆசை. சோ இதை நீங்க எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். இங்க பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் ஒரு 2 பேரும் நீங்க உருவாக்குங்க. கண்டிப்பா இது ஒரு செயின் தான், நல்லதுக்காக செய்யறீங்க, யோகா செய்ய வைங்க, எல்லாரையும் நீங்களும் செஞ்சு மத்தவங்களையும் செய்ய வைக்கும் போது அதனால கிடைக்கிற இன்பம் அவ்வளோ ஒரு கோடி கோடி நீங்க கையில கேஷ் கொடுத்தாலும் அது கிடைக்கிற ஒரு விஷயத்தை விட நீங்க இந்த மாதிரி இருக்காங்க யோகா செய்ய வச்சு உங்களால அவங்க யோகா செய்யறாங்கன்னு நினைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்கு. தயவு செய்து இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேர் யோகாலாம் வந்து ரொம்ப சிம்பிளா எல்லாருமே செய்யலாம். டே ஒன்ல இப்ப புதுசா வராங்க, யோகான்ற எடுத்து எனக்கு தெரியாதுன்றவங்களுக்கு கூட இது ஈஸியா இருக்கும். கண்டிப்பா அதெல்லாம் ப்ராக்டிஸ். ஓகே, அப்படியே இப்ப ஆசனா போயிடலாம். ஏன்னா சேர்ல உட்கார்ந்தா கண்டிப்பா ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கும் உங்களுக்கு. கலைச்சொல்லி அப்புறம் தான் நெக்ஸ்ட் சொல்லுவாங்க, ஆசனா நேம் அப்படியே சொல்லிட்டே வாங்க, அதே ஆர்டர்ல பண்ணணும்ன்றதுக்காக தான். இல்லாட்டி இப்படி செய்யலாம் கொஞ்சம் ஷெப்படாகிறதுக்காக தான். சாரி சிஸ்டர் அந்த நோட் அப்படியே அங்க இருக்கவங்க யாராவது ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்துருங்களேன், உங்க நோட்டை ப்ளீஸ் படிக்க சொல்லுங்களேன். சாரி ப்ளீஸ் அந்த நோட் அப்படியே உங்க ஸ்டூடெண்ட் யார்கிட்டயாவது கொடுத்து அப்படியே படிக்க சொல்றீங்களா ப்ளீஸ். ஆசனாஸ் ஓகே ஜெயந்தி மேடம், நீங்க எழுதிருக்கீங்களா? எழுதுனவங்க மட்டும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்ன புரியல? நான் எழுதல, இந்த முறை நோட் பண்ணல சிஸ்டர், நான் செய்யும் போதே எழுதிக்கலாம்னு விட்டுட்டேன். சார் பண்ணிருக்காரு. ஜெயந்தி மேடம் அப்படியே சொல்லிடுங்களேன் ஒண்ணுன்னா. இது வந்து என்னுடைய இதுதான் அப்படியே நான் சொல்லுவேன், அது விஷயம் கிடையாது, மாறி வரக்கூடாதுன்றதுக்காக அதே ஆர்டர்ல கொடுக்கலாம். வேற ஒண்ணு இல்ல, பரிவர்த்தனை பார்க்கலாம். ஜெயந்தி மேடம் அப்படியே பாத்துக்கோங்க ப்ளீஸ். எஸ் எஸ். சோ பரிவர்த்தனை திரிகோணாசனம் நீங்க எல்லா ஆசனமும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல இந்த இதுல செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ஸ்பிடில நிறைய டீச்சர்ஸ் உங்களுக்கு சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காங்க. செய்யணும், சின்ன சின்ன டெக்னிக் தான், எல்லா ஆசனமும் எல்லாரும் செய்யலாம், சின்ன ஒரு மாடிஃபிகேஷனோட சின்ன ஒரு விஷயத்தோட செய்யும் போது எல்லாராலையும் செய்யலாம். இப்ப பரிவர்த்தனை திரிகோணாசனம் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் கையை வச்சிருக்கீங்க, அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? அப்படியே கையை இடுப்புல வச்சுக்கலாம். இடுப்புல வச்சு இப்ப என்ன பண்ணணும், உடம்ப ஃபர்ஸ்ட் திருப்பணும். கையை தூக்கவே இருக்காது, நல்லா இடுப்பு உடம்ப திருப்பும் போதே இந்த கால் திருப்பிடுவீங்க. இப்போ உங்க காலை தடவிட்டே அப்படியே போய் உங்க கால் கீழே வச்சு உடம்ப நல்லா அப்படி மேல திருப்பி அதுக்கப்புறமா நீங்க போய் மேல ரைஸ் பண்ணணும். பரிவர்த்தனை திரிகோணாசனம். திரும்ப பொசிஷன் வரதுக்கு அதே போல வந்துட்டு எப்படி நம்ம போறோமோ அதே போல வரணும். இப்ப இந்த சைட் செய்ய போறோம். உடம்பு நல்லா இருக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க பாக்குற ஆசனங்கள் எல்லாமே ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, ஹார்மோன்ஸ் செக்ரேஷன் பண்றதுக்காக, ஹார்மோன்ஸ் தூண்டி விடுறதுக்கான ஆசனங்கள். அதுவும் இல்லாம இது நீங்க பண்றது எல்லாமே உங்களுடைய எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகேவா? ரெடி ஸ்டார்ட். அப்படியே திரும்பலாம். அப்படியே இப்ப இந்த சைடு எடுத்துக்கலாம். ரிலாக்ஸ். சோ ஆரம்பத்துல 10 செகண்ட்ஸ் செய்யுங்க, அப்புறம் உங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆயிடுச்சு. 20 30 ஓகே. அடுத்தது பரிவர்த்தனை கோணாசனம்.
பரிவர்த்த பாசன கோணாசனம் அப்படின்னு இப்ப காலை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு தூரம் திரும்ப பாருங்க. காலை பெண்ட் பண்ணிட்டு 2 கை 2 கை. சோ 2 கை வச்சுட்டு அதுக்கப்புறமா கையை மேல ரைஸ் பண்ணணும். எடுத்தீங்கன்னா எஸ். அப்போ உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உமேஷ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு பாருங்க. விருப்ப பாருங்க இவ்வளவு பெண்டா இருக்கும். கால் பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். வெரி குட். இப்ப அந்த சைட் சைடா உடம்புக்கு நல்லா இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெச் பாருங்க. இந்த கையில இருந்து எல்லாமே ஒரே லைன்ல இப்படி வரணும். ஓகேவா? எஸ். பரிவர்த்த சப்போஸ் உங்களால கை கீழே வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூலோ ஒரு பக்கத்துல ஏதோ பழக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுல கை வச்சாலும் உங்களுக்கு பரிவர்த்த பாசன கோணாசனா. உத்தித ஜானுசனா. உத்தித ஜானுவா பண்ணுங்க. என் ஸ்டூடெண்ட் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. உத்தித கையை பின்னாடி கட்டிருக்காங்க சைட்ல. உத்தித ஜானு சிரசாசனம். பாயிண்ட் 3 லெவல் பண்ணுங்க. So, உத்தித ஜானு சிரசாசனத்துல கையை கட்டி பின்னாடி கட்டிட்டு கால் செய்ய வைப்பா. பாக்குறாரு. சரிங்களா? சோ தலை வந்து நல்லா உங்க முட்டியை டச் பண்ணிருக்கணும். இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். உங்களால பிடிக்க முடியல, இங்க பிடிக்கலாம். எவ்வளவு தூரம் போக முடியுது அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா போய் உங்களால டச் பண்ண முடியும். நல்லா கையை கோத்துட்டு பின்னாடி டச் பண்ணு. இது உத்தித ஜானு சிரசாசனம். வெரி குட். தேங்க்யூ. சஷாங்காசனா. 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 இப்ப அப்படியே அந்த உத்தித ஜானு சிரசாசனம் பண்ணீங்கன்னா அப்படியே அதே ஃப்ளோல அப்படியே காலம் மடக்கி அப்படியே கையை கொண்டு போயிட்டு கீழே பிடிச்சிட்டு அப்படியே வைக்கணும். சஷாங்காசனம். இத நீங்க கீழே பிடிக்கும் போது உங்களால பம்ப் ரைஸ் ஆகாது. ஹிப்ப தூக்க மாட்டீங்க. உங்க இப்படி காலை இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்? இப்படியே வச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு பம்ப் ரைஸ் ஆகாது. அப்படியே இருக்க முடியும் உங்களால. கீழே பிடிச்சுக்கோங்க. பிடிச்சு வச்சுக்கோங்க. இது சஷாங்க ஆசனம். காவடி ஆசனா இருக்கு. வயிறு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஆகுதுன்றத கவனிங்க. வயிறு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஆகும். 10 செகண்ட்ஸ் இருக்கலாம். ரிலாக்ஸ். இப்ப அடுத்தது இதை நம்ம மடக்கி பண்ணணும். அதனுடைய கான்ட்ராஸ்ட் போஸா கவுண்டர் போஸா பண்றது காவடி ஆசன் அல்லது பிளான் போஸ் கூட பண்ணலாம். பூர்வ டோன் ஆசன் அது கூட பண்ணலாம். நம்ம காவடி ஆசன். இது காவடி ஆசன். இடுப்பு காலு தலையெல்லாம் ஒரே லெவல்ல டேபிள் மாதிரி இருக்கும். பாக்கிறதுக்கு டேபிள் போல இருக்கணும். கையில எந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருக்கீங்களோ கால் அந்த அளவு தான் பிரியணும். அதுக்கு மேல சேர்த்து வைக்க கூடாது. பிரிச்சு வைக்க. அப்பதான் டேபிள் ஷேப்ல இருக்கு. 4 காலும் ஈவனா தானே டேபிள். அந்த 4 காலு மாதிரி உங்க 2 கை 2 காலையும் வச்சுக்கோங்க. டேபிள் ஆசன். பாக்கிறதுக்கு ஈஸியா தெரியும். ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஆசனம். ஓகே. நவாசனா. நவாசன். இப்ப காலம் மடக்கி எடுத்த மாதிரி சைட்ல எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்க. காலை ஃபர்ஸ்ட் பிடிச்சுக்கோங்க. இந்த இப்படி நிமிர்ந்து இருக்கணும். அப்பதான் பின்னாடி சாயாம இருக்கிறதுக்கு நிமிர்ந்துட்டு அப்புறமா காலை ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. So Navasan. Next. சலப புஜங்காசனா. சலப புஜங்காசனா. புஜங்காசனம். புஜங்காசனம். புஜங்காசனம் பண்ணாங்க இல்லையா? இப்ப கை பின்னாடி வருவோம். இதே கை பின்னாடி வருவோம். சப்போர்ட் இல்லாம புஜங்காசனம். நல்லா ரைட் பண்ண உங்களுக்கு நாக ஆசன் ஒண்ணு இருக்கு. நாக ஆசன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சலம்ப புஜங்காசன்றது சப்போர்ட் இல்லாம பண்ணுது. நல்லா பண்றாரு. சூப்பர். நல்லா ரைஸ் பண்ணிருக்காரு. வெரி நைஸ். வெரி நைஸ். சூப்பர். ஆல் ஆஃப் யூ குட். குட்.
1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல நீங்க ஹேண்ட் சப்போர்ட் பண்றதை விட இப்படி பண்ணும்போது உங்க அப்டமன் நல்லா ஃப்ரெஷ் ஆகும். கவனிச்சீங்கன்னா தெரியும். இது என்ன உங்க ஆட்ரினல் கிளாண்ட நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஆட்ரினல் கிளாண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாண்ட். நம்மளுடைய வயிற்றுல இருக்க எல்லா விஷயத்துக்கும் சரியாகிறது ரிலாக்ஸ். வச்சு இது சலம்ப புஜங்காசன். நெக்ஸ்ட் மேடம். நௌகாசனா. 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 என்ன பண்ணணும்? கையை ரைஸ் பண்ணிக்கணும், காலை ரைஸ் பண்ணணும். அப்படியே பாருங்க, வயிறு மட்டும் கீழே இருக்கணும். தொடை எல்லாமே தூக்கிட்டு வயிறு மட்டும் கீழே இருக்கணும். நல்லா ரைஸ் பண்ணணும். எஸ், இதுல அப்படி மூவ் பண்ணணும். போட் மாதிரி மூவ் பண்ணணும். தொப்பை இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் மூவ் பண்றது. சோ இந்த நௌகாசனம் பண்றது நீங்க என்ன பண்ணணும்? இதை எடுத்துக்கிறீங்க, அப்படி மூவ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அடிமையில நல்லா ப்ரெஸ் பண்ணி அழகா மூவ் பண்ணுங்க. குட். கால் நல்லா மேல வரணும். வரும்போது 2 விஷயம் நடக்கும். உங்களுக்கு சலபாசன் ஈஸியா வந்துடும். அட்வான்ஸ் ராஜ கப்போட்டாசன் இருக்குங்களா, அதுக்குலாம் கால் ஃப்ரீ ஆகும். அதுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மேடம். சயன நடராஜ ஆசனா. சயன நடராஜ ஆசனா. அடுத்துட்டு நிமிர்ந்து படுத்துக்கலாம். கை வந்து 40 டிகிரில உடம்பு மேல தள்ளி வச்சுக்கோங்க. கால் 2 காலம் நீட்டிருக்கீங்க. உங்க ரைட் லெக் லெஃப்ட் லெக் ரைஸ் பண்ணி உங்க ரைட் சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு உங்க காலை பிடிக்கணும். ஆப்போசிட் சைடு லெஃப்ட் போகணும். நடராஜர் போஸ் என்ன பண்றோம்? படுத்துட்டு சயன நடராஜாசன். சேஞ்ச் அதர் சைடு. கால் நல்லா நீட்டி இருக்கணும். 2 காலும் ஸ்ட்ரைட்டா இருக்கும். மடக்க தலையை நல்லா திருப்பி இந்த பக்கம் பார்க்கணும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஆனந்தாசனா. சரி, இவ்வளவு நேரம் காலை மடக்கி கையை மடக்கி ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? உங்களை என்ன பண்றீங்க? ஃப்ரீ பண்ணி மைண்ட நல்லா கூல் பண்றதுக்கு உங்களுடைய மெடுலா அதுல கை வச்சுட்டு என்ன பண்ணணும்? இப்படி படுத்துருக்கணும் கொஞ்ச நேரம். இப்படி படுக்கும் போதே உங்களுக்கு அப்படியே பாருங்க குட் ஃபீல் கிடைச்சிருக்கு. டோபமைன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா வச்சிருக்கீங்க. நல்லா ஃப்ரீயா அப்படியே இருக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்துருச்சு, மைண்ட் நல்லா கூல் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இது ஒரு ஆசனாவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கீழே ஒரே லைன்ல இருக்கணும். பாடி ஷுட் பி ஸ்ட்ரைட் லைன். அந்த அலைன்மெண்ட்டை கரெக்டா வச்சதுக்கு அப்புறம் இந்த கையை இப்படி ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இந்த காலை மட்டும் அப் டவுன் பண்ணணும். காலை நல்லா அப் டவுன் பண்ணலாம். இப்பயும் ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் எடுத்த உடனே காலை பிடிக்கணும்னு நினைச்சா கீழே தான் சைட்ல தான் சாயும். அப்படி செய்யாம சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. எல்லா அந்த நுணுக்கங்கள் டெக்னிக் அதை கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஒவ்வொரு போஸையும் பண்ணலாம். இப்ப இந்த காலை என்ன பண்ணுங்க? ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க. ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு இந்த கால் கட்ட வரல இப்படி பிடிக்கும். பிடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறமா காலை ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு பொசிஷன்ல உங்களால இருக்க முடியும். அப்படியே எவ்வளவு நேரம்னா அப்படியே இருக்கலாம். இது ஆனந்தாசனுடைய ஃபைனல் பொசிஷன். திரும்ப காலை மடக்கி காலை ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். இதுல நிறைய பேர் நம்ம டக்கு பிடிக்கிறேன்னு பிடிச்சவங்க இங்க எல்லாம் பிடிச்சிச்சுன்னா அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனாலதான் அந்த ஆசனா செய்யும்போது டீச்சர்ஸ் சொல்ற விஷயத்தை கவனிச்சு செய்யணும். ஓகேவா? சோ இப்ப இந்த கைக்கு செஞ்ச மாதிரி அடுத்த கை அந்த சைடு பார்த்து செய்யுங்க. ஆனந்தாசன். கரெக்டா கை வந்து அந்த காதுக்கு மேல அந்த மண்டையில பிடிக்கணும். அதே போல காலை ரைஸ் பண்ணி இப்படி பிடிச்சு டைட் பண்ணுங்க. குட்.
நல்லாவே காலை மடக்கி பிடிக்கணும். கட்டை விரலை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணணும். வெரி குட், நைஸ், குட். ரிலாக்ஸ். சோ இன்னைக்கு நம்ம ஆசனால பாத்தீங்கன்னா நின்னுட்டு, உட்கார்ந்து, நிமிர்ந்து படுத்து, சுப்பைன் போஸ், ப்ரோன் போஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஓவராலா இந்த 10 ஆசனாஸ் நீங்க ரிப்பீட்டடா இப்ப செஞ்ச இந்த 10 கவுண்ட் போதாது. ஒவ்வொரு ஆசனத்தையும் 1 நிமிஷம் செய்யணும். அப்ப நீங்க பிராக்டிஸ் ரிப்பீட்டடா அதை செய்யணும். நம்மளுக்கு கிளாஸ்க்காக உங்களுக்கு ஷார்ட் ஆஃப் 10 கவுண்ட்ஸ்ல கொடுத்துருக்க, அதை ரிப்பீட் பண்ணணும். அப்பதான் நீங்க என்ன விஷயம் கேட்கறீங்களோ அது நடக்கும். ஓகே ஓகே, அட் திஸ் நம்ம அப்படியே ரிலாக்ஸேஷன் போயிடலாம். லை டவுன் ப்ளீஸ், ஆல் ஆஃப் யூ. நாம் நமது உடலை தளர்த்திக் கொள்ள இருக்கிறோம். உடலும் உள்ளுறுப்புகளும் ஓய்வு பெற போகின்றன. பாதங்களை தளர்த்திக் கொள்கிறோம். கால்கள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறோம். முழங்கால்கள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறோம். தொடைகள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறோம். நமது பாதங்கள், கால்கள், முழங்கால்கள், தொடைகள் இவை அனைத்திலும் நல்ல முறையில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக பரவட்டும். நமது கால்கள் முழுவதும் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இடுப்பு பகுதியும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். வயிற்று பகுதியும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். மார்பு பகுதியும் உள்ளுறுப்புகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். இந்த பகுதிகள் அத்தனையிலும் நல்ல முறையில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக பரவட்டும். இந்த பகுதிகள் அத்தனையும் போதுமான அளவு பலம் வலிமையும் பெற்று ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். தோள்கள், கைகள், மணிக்கட்டு பகுதி, முழங்கைகள், விரல்கள் இவற்றை தளர்த்திக் கொள்கிறோம். கழுத்து பகுதி, முதுகு பகுதியையும் தளர்த்திக் கொள்கிறோம். இந்த பகுதிகள் அத்தனையிலும் நல்ல முறையில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக பரவட்டும். இந்த பகுதிகள் அத்தனையும் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெற்று ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். தோல், நாக்கு, மூக்கு, கண், காது ஆகிய 5 புலன்களையும் தளர்த்திக் கொள்கிறோம். தலைப்பகுதி முழுவதையும் தளர்த்திக் கொள்கிறோம். 5 புலன்களிலும் தலைப்பகுதிகளிலும் நல்ல முறையில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் சீராக பரவட்டும். இந்த பகுதிகள் அத்தனையும் போதுமான அளவு பலம் வலிமையும் பெற்று ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நமது உடல் முழுவதுமாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது உடல் முழுவதுமாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் நம்மை லேசாக உணர்கிறோம். நாம் நம்மை லேசாக உணர்கிறோம். நமது உடலிலோ மனதிலோ எந்த விதமான வலிகளோ பிரச்சனைகளோ இல்லை. நாம் நம்மை ஆரோக்கியமாக உணர்கிறோம். இந்த ஒரு ஏகாந்த நிலையில் நமது உடலில் இருந்து ஆன்மா சிறு கருப்புள்ளியாக பூர்வ மத்தியிலிருந்து வெளியே வருகிறது. வெளியே வந்த ஆன்மா நமது உடலை பார்க்கிறது. இந்த அற்புதமான அழகான உடலை எந்தவித குறைவின்றி படைத்த நமது பெற்றோருக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறுகிறது. ஆன்மா மெல்ல அப்படியே மலேசியால இருக்க முருகர் கோயிலுக்கு போறோம். அப்படியே ஃபிளைட் இல்ல, அப்படியே அப்ப முருகர் கோயில்ல 10 மலை முருகா. நானும் இன்னும் போனதில்லை. சோ பாலன் சார் சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணிடுவாரு. அடுத்த ட்ரிப் அங்க போயிருவோம் நம்ம. சோ அந்த மலேசியாவுக்கு போயாச்சு. அடுத்தது அப்படியே முருகரை பாக்குறோம். முருகர் கிட்ட நமது உடல் ஆரோக்கியத்துக்காக கேட்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த உலகம் போரில்லா நல்லுலகமா மாற வேண்டும். ஆரோக்கியமாக மக்கள் வாழ வேண்டும். அவரவருடைய கடமையை உணர்ந்து வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எதிர்காலத்திலோ எந்தவித கெடுதலும் நினைக்காமல் தனக்கோ உடலுக்கோ மனதுக்கோ எந்தவித கெடுதலும் யாருக்கும் செய்யாமல் வாழ வேண்டும். நாம் எப்படி ஒருவரை எதிர்பார்க்கிறோமோ அதே போல் நாமும் மற்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். யார் மனதையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ நம்மளுக்கு உரிமை கிடையாது. அதற்குள்ளேயே இருந்தாலும் சரி,
நாம நம்ம கடமையை கரெக்டா செய்வோம் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை இந்த நேரத்துல அப்படியே வச்சுக்கோங்க மனசுல. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிட்டோம்னா ஏமாற்றம் கிடையாது. ஏமாற்றம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த ஒரு சிந்தனையோட முருகர்கிட்ட நமது உடல் இல்ல உள் ஆரோக்கியமா உடல் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய மற்றவர்களின் சேவையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி நாம் செய்ய முடியும். அந்த உடல் ஆரோக்கியத்துக்காக முருகர்கிட்ட வேண்டுவோம். கொடி பூனை நெற்றியை புனிதவில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விழி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்த்தனை பெருவேல் காக்க திருப்பள் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணில கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளை மாத்திருவேல் காக்க படிவேல் இரு தோல் வலம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு 16 பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை விளங்கவை காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட புதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கணுக்கால் முழங்கால் கதிர்வேல் காக்க ஐவிரலடி அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் நம்மை எதிர்வேல் காக்க அப்படின்னு நம்மளுடைய உடல் உறுப்பு ஆயுள் உறுப்பு எல்லாம் நல்லா இருக்கணும் முருகர்கிட்ட வேண்டியாச்சு. அப்படியே மலேசியால திரும்ப உங்க ஆன்மா உடலோட நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. உங்க வீட்டுல இருக்கீங்க, உங்க உடம்ப உணருங்க. வெள்ள ஆன்மா உங்க உடம்புல போயாச்சு. உடம்ப உணருங்க, உடம்புல உணருங்க. வெள்ள கை கால்களை அசைச்சு கண்களை திறந்து நல்லா கண்ணை சிமிட்டலாம், கண்ணை சுழல விடலாம். rotate your eyes, blink your eyes, slowly turn over on your left side, slowly get up. மலேசியா போயிட்டு வந்தாச்சு எல்லாரும்? ஓகே, வெரி குட். இப்ப அப்படியே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முத்ரா நம்ம கிளாஸ்லயே பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட். இருந்தாலும் அந்த முத்ராவுடைய பெனிஃபிட் பார்க்கலாம். ஸோ மெருகி முத்ரா, இந்த மெருகி முத்ரா வந்து ரெண்டு விரல், நடு விரலையும் மோதிர விரலையும் சமமா வைக்கணும். ஃபர்ஸ்ட் சமமா வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த விரல்களுடைய முதல் ரேகையில கை வைக்கணும். இப்படி வைக்கும் போது என்ன ஆகும் சொன்னா, உங்களுடைய சைனசைட்டிஸ், சைனஸால சில பேருக்கு தலைவலி எப்பயுமே இருக்கு, மைக்ரைன் தலைவலி, சைனஸ் வலின்னு சொல்லுவாங்க. என்னன்னா தலையில தண்ணி கோத்துட்டு இருக்கிறது. அதை என்ன பண்றோம், இந்த நெருப்பால இந்த நடுவுல விரல்ல இருக்கிறது, காதுல கழுத்துல எல்லா இடத்துலயும், அதுதான் இங்க தத்துவம். எப்படி இது வேலை செய்யுதுன்னா, நடுவிரல்ன்றது என்ன, எதோட சொல்லிட்டேன், கண் காது மூக்கு எல்லாத்தையும் டைம் ஆயிடுச்சு. சோ அதோட கனெக்ட் ஆயிருக்கு. அதோடைய ரீசன் சொல்றேன். அந்த கனெக்ட் ஆயிருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அந்த நெருப்பால என்ன பண்றோம், எடுக்கிறோம். நெருப்பு தானே எல்லாத்தையும் எடுக்கிறது. சோ நெருப்பால எடுக்கிறோம். உடல்ல இருக்கிற தண்ணியும் சரி, அந்த ஐம்புலன்கள்ல இருக்கிற தண்ணியும் சரி வெளியில எடுக்கிறோம். அப்ப அதனால என்ன ஆயிடுது, மிருகி முத்ரா சைனஸால வர தலைவலியும் மைக்ரைனால வர தலைவலியும் சரியாகும். சோ இதை மிருகி முத்ரா நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். கை வலிக்குது, ரொம்ப நேரம் அப்படி வச்சுக்க முடியாது. ஒரு நிமிஷம் வைக்கிறீங்கன்னா கையை மூடி மூடி திறந்து திரும்ப வைக்கலாம். திரும்ப அதே போல வச்சு இதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சோ இது மிருகி முத்ரா. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், என்ன பார்த்தோம் சொல்லுங்க, பார்க்காம சொல்லணும். நோட்டெல்லாம் இப்பதானே எடுத்தேன். ருத்ரமுத்ரா. ருத்ரமுத்ரா. புரியல. ருத்ரமுத்ரா. என்ன, சிவனுடைய முத்ரா. ருத்ரம்னா கோபம் சொல்லுவாங்க இல்லையா, ருத்ர தாண்டவம் மாறிட்டாங்கன்னு.
கோபத்தை எடுக்கிற முத்ரா இது. கோபத்தை உங்களுடைய கோபம் படுற உணர்ச்சியை என்ன பண்ணும், கோபத்தை தவிர்க்கிற முத்ரா. அப்ப என்ன பண்ணணும், உங்களுடைய கட்டை விரலோட இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் மோதிர விரலையும் வச்சுக்கணும், நடு விரலையும் சுண்டு விரலையும் விட்டுணும். அப்புறம் பாக்கிறதுக்கு ஒரு உடுக்க அடிக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு பண்ற மாதிரி இருக்கு. சோ கட்டை விரலோட காற்றையும் என்ன பண்ணணும், உடம்பையும் அணைச்சிடணும். நடு விரலையும் சுண்டு விரலையும் விட்டுடணும். விட்டுட்டீங்கன்னா இது என்னது, ருத்ர முத்ரா. பாக்கிறதுக்கு பாருங்க இப்படி ஒரு கேப் வரணும். ஓகே, சிவ தாண்டவம். அந்த சிவ தாண்டவமானது அவர் கையில இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த முத்ரா. சோ இந்த ருத்ர தாண்டவம் அது கோபத்தை விளக்கிறதுக்காக எடுத்த ஒரு விஷயம் அது. சோ இந்த கோபத்தை நீக்கிறதுக்கு இந்த முத்ரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீன்வைல் இது உங்களுடைய என்ன நினைக்கிறீங்களோ அது நினைக்கிறதுக்கும், இது என்ன போக்கஸ் பண்றோம் மைண்ட நம்ம போக்கஸ் பண்ணி வச்சிருக்கனால இது நினைச்சது நடக்கணும்னு சொல்லுவாங்க. சோ ருத்ர முத்ராவை வச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நம்ம பிராணாயமா போயிட்டா ஏற்கனவே பார்த்திருப்போம். சந்திர நாடி ஏற்கனவே பார்த்தாச்சு. ஒரு தடவை மட்டும் பண்ணிக்கோங்க. சந்திர நாடின்றது ரைட் சைடு அடைச்சிட்டு லெஃப்ட் சைடு ஆக்டிவேட் பண்றோம், அது சந்திர நாடி. அதே போல சூரிய நாடின்றது ரைட் சைடு லெஃப்ட் சைடு அடைச்சிட்டு ரைட் சைடு மூச்சை இழுத்து விடணும். இது சூரிய நாடின்னு பார்த்துட்டோம். மண்டே ஷெட்யூல்ல பார்த்தாச்சு. இப்ப டியூஸ்டே ஷெட்யூல்ல நீங்க பாத்துக்க வேண்டியது கும்பக். அதாவது இது ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஹை பிபி உள்ளவங்க ரொம்ப நேரம் செய்யாதீங்க. எல்லாருமே செய்யலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அடைச்சு விடலாம். எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு காற்று வரல, நம்ம என்ன பண்ண திரும்ப மடக்கி அதை ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு ஓஸ்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க, தண்ணி போகலன்னா என்ன பண்ணுவீங்க, அதை திரும்ப அதை மடக்கி ரிலீஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்க ஏர் பிளாக் பண்ணி திரும்ப விடும் போது நல்லா உங்களுடைய பேசேஜ் ஃபுல்லா ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். கும்பக்ன்றது ஹோல்ட் பண்ணுங்க 10 செகண்ட்ஸ். ரிலாக்ஸ். இந்த மாதிரி 10 செகண்ட்ஸா எடுத்துக்கலாம். நல்லா பிராக்டிஸ்ல இருக்கவங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க. ஓகே, இப்ப நீங்க கும்பக் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்னைக்கு என்ன பிராணாயமா சொல்லியிருக்கோம், நாடி சுத்தி வித் கும்பக். ஓகே, அப்ப கும்பக் நாடி சுத்தின்னு சொல்லுவோம் இதை. அப்ப என்ன பண்றோம், நாடி சுத்தில லேசா நடக்கும். அது நம்ம என்ன பண்ண போறோம், இன்டென்ஷனா நம்ம பிளாக் பண்ண போறோம். இப்ப உங்க கை என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் என்ன பண்ணணும், பிரிச்சு வச்சிருக்கணும். இப்ப நடுவிரல் மட்டும் உள்ளார இருக்கணும், மத்த எல்லா விரலையும் இப்படி வச்சிருக்கணும். உங்க வலது ரைட் நாஸ்ட்ரில்ல கட்டை விரல் வச்சுக்கோங்க, லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல ரிங் ஃபிங்கர் வச்சுக்கோங்க. உங்க இண்டெக்ஸ வந்து பொட்டு வைக்கிற இடத்துல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படியே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. வைக்கும் போதே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா? இப்ப லெஃப்ட் ஓபன் பண்ணுங்க. இருக்கிற காற்றை வெளியில விட்டுனா ஸ்டேல் ஏர வெளியில விட்டுருங்க. இன்ஹேல் லெஃப்ட், ஹோல்ட், exhale right, again inhale right, hold, exhale left, relax. So இந்த கும்பக் நாடி சுத்தி ஒன்லி இன்ஹேல் அப்ப மட்டும் எடுத்துக்கணும். எக்ஸேல் அப்ப பண்றதுக்கு பகிரங்க, அது வந்து அந்தரிய கும்பகான்னு சொல்லுவோம், அது வேண்டாம். இப்ப தற்சமயம் இன்ஹேல் மட்டும் எடுத்துட்டு பண்றதுதான் என்னது, கும்பக் நாடி சுத்தி பண்றோம். அதே தான் 2 ரவுண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. அகைன் இன்ஹேல் லெஃப்ட், அதாவது 10 கவுண்ட் எடுத்துக்கலாம். இப்ப ஈக்குவலா எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரேஷியோ எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப 10 கவுண்ட் இன்ஹேல் பண்ணுங்க, ஹோல்ட் 10 கவுண்ட், ஹோல்ட் 10 கவுண்ட், எக்ஸேல், again 10 count inhale, hold, again 10 count exhale. One more time, 10 count inhale, hold, 10 count exhale, ரிலாக்ஸ். இப்போ உங்க மூச்சை கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்றத கவனிங்க. தாட்லெஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க, அதையும் கவனிங்க. உங்க மூச்சு அப்படியே லென்த்தியா இருக்கும், உங்க மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கு, எண்ணங்கள் அற்ற நிலையில இருப்பீங்க. ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல்ல இருப்பீங்க. இதுதான் இந்த பிராணாயாமோட மகிமை. So with this we complete our session. Turn to your right, turn to your left, turn to your right, turn to your left, turn to your right, turn to your left. Palm touch, elbow touch, elbow touch, forward stretch,
Back touch. Chin up. Chin touch. Chin up. Chin touch. அம்மாவுக்கு வணக்கம் நன்றி. அப்பாவுக்கு வணக்கம் நன்றி. குருவுக்கு வணக்கம் நன்றி. Rub your palm. Touch your eyes. Raise your hand above your head. Take deep breath. Asato ma sadgamaya tamaso ma jyotirgamaya mrityorma amerdam gamaya. Om Shanti Shanti Shanti. Keep smiling. Look at your palm. Om Tat Sat. வாழ்க வளமுடன். Thank you, Balan sir. Thank you, NCV participants. Thank you, my dear friends. Thank you, Ramamurthy sir. Thank you, my dear friends. Thank you to all. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பலன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாழ்க வையகம், வாழ்க வளம். அற்புதம். ஒரு சிறந்த யோகா ஆசிரியை அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க யோகா தெரபிஸ்ட், மிக சிறந்த யோகா தெரபிஸ்ட். அதுலதான் நாங்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டே இருக்கிறோம். நேற்று கூட மீட்டிங்ல ஒவ்வொரு வாரமும் பள்ளியிடத்துக்கு ஒரு நோய்க்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது. என்னோட வாய்ஸ் கேக்குதா? கொஞ்சம் கேக்குதா? ஒவ்வொரு வாரமும் ஒரு நோயை பற்றியான, அதற்கான வராமல் தடுப்பதற்கு, வந்த பிறகு அதை குறைப்பதற்கு, அதை போக்குவதற்கு யோகாசனத்தை கொண்டு வரலாமா? அடுத்த வாரத்தில் இருந்து வள்ளி மேடம் மாரி மிகப்பெரிய யோகா ஆசிரியை, யோகா தெரபிஸ்ட் வச்சுதான் பண்ண முடியும். அதற்கான திட்டமிடல்கள் இருக்கு. கண்டிப்பாக அதை நாங்க செய்யறோம். ஒவ்வொரு முறையும் நான் அந்த யோகா கிளாஸ் அட்டன் பண்ணும் போதும் சரி, ஒவ்வொரு முறையும் வள்ளி மேடத்தை பார்க்கும் போதும் சரி, என்னுடைய நினைவுக்கு வருவது 24/4/2020. நீங்க நோட் பண்ணிக்கலாம். 24, அதாவது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2020 அன்னைக்கு முதல் கிளாஸ் NCVல எடுத்தாங்க. இன்னைக்கு 2000 நாளை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு. உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது வள்ளி மேடம் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய உலக சாதனையை நோக்கி நம்ம எல்லாரும் ஆரோக்கியத்திற்காக, ஆனந்தத்திற்காக, நல்வாழ்விற்காக செஞ்சிட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். வள்ளி மேடமும் அவருடைய குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். அவருடைய சேவை என்றும் என் சேவைக்கு தேவை. வரப்போகிறது 2000 நாள். அதற்கான திட்டமிடல்கள் இருக்கு. அது ஒரு உலக சாதனையா அறிவிக்க போறோம். அதற்கான திட்டமிடல்கள் இருக்கு. நீங்க இப்ப வள்ளி மேடம் சொன்ன மாதிரி நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி இது ஃப்ரீயா நடக்குது அப்படின்னு சொல்லி இப்பயிலேருந்தே அவங்க எல்லாம் கூப்பிட்டே வாங்க. அது நம்மளுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் செய்ய போகின்ற மிகப்பெரிய நல்ல காரியம். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். செவ்வாய் யோகா இன்னைக்கு அழகா நாள் படி மேடம் சொல்லி கொடுத்து நம்ம நல்லா கவனிச்சோம். அறுபடை வீடு தரிசனமும் அழகா இருந்தது. இதுல நுணுக்கங்களுடன் கூடிய ஆசனங்கள், அப்புறம் கோபத்தை குறைக்கும் முத்திரைகள், பிராணாயாமா எல்லாமே வந்து ஒரு அப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. இதுக்கு இது செய்யுங்க, இதுக்கு இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு மனசுல பதிகிற மாதிரி சொல்லி தர்றதுக்கு வள்ளி மேடம் இஸ் ஈக்குவல் டு வள்ளி மேடம். அதே போல வள்ளி மேடம் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் முதல் வகுப்பில் கலந்து கொள்ளும் அந்த பாக்கியசாலிகள் இந்த குரூப்ல ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்போம். அவங்க எல்லாமே வந்து ஃபீட்பேக் அழகா கொடுக்குறீங்க. புதுசா இன்னைக்கு யாரெல்லாம் சேர்ந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் கூட ஃபீட்பேக்கும் நீங்க எப்படி உணர்ந்தீங்க இந்த வகுப்புன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்கணும். வள்ளி மேடம் சொன்ன மாதிரி, பாலன் சார் சொன்ன மாதிரி, நாங்கெல்லாம் சொல்ல மாதிரி 10 விரல் இருக்கு, 10 பேர் அழகா நீங்க கூட்டிட்டு வந்து நம்மோட ஃப்ரீ யோகா செஷனுக்கு நீங்க விடணும். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வள்ளி மேடம். தேங்க்யூ சோ மச் மேடம். நீங்க மலேசியாவோட முருகரை நான் போட்டோ பார்த்துட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன். பேலன்ஸ் நிச்சயமா நினைக்கிறேன். பார்க்கலாம். We'll all go to all. Thank you madam. நானும் I will also leave. Thank you. செவ்வாய்க்கிழமை கிளாஸ், வள்ளி மேடம் கிளாஸ் மேபி ஆஃப்டர் 6 months அப்புறம்
I've learned many things today. முத்ராஸ் இதுல மலேசியாவுக்கு வந்து பாலன் சார் ட்ரிப் போட போறாரு. 21st December we were in Bali Kuala Lumpur meditation day. Again 21st December வரும்போது மேபி மலேசியாவுக்கு கூட்டிட்டு போலாம். 2000 டேஸ்க்கு வந்து 2000 டேஸ்க்கு வந்து ஒரு மாசத்துக்கு இல்ல பிஃபோர் மை யூரோப் ட்ரிப் ஐ ஸ்போக்கன் டு பாலன் சார். பாபா ராம்தேவ்ஜி வந்து ஆன்லைன்ல கொண்டு வரணும். அதுக்கு உண்டான முயற்சிகள் என் தரப்புல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ he will also come and bless us through online on the day 2000 for about 5 to 7 minutes. ஸோ அதனால அந்த சொன்ன மாதிரி கலைச்செல்வி மேடம் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பாக்யவான் ஆன் த 24th April of 2020 கொரோனாவோட பீக் பீரியட். அப்பதான் வந்து எல்லாம் பிராணாயாமா மாத்தி வீட்டுல உட்கார்ந்துட்டு எத்தனையோ லைஃபை வந்து இந்த குரூப் சேவ் பண்ணிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே we are our bows downs to the NCV and that. Thank you very much. We'll catch up again. Thank you. We are. Yes. தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருந்தீங்க. ரொம்ப அழகாவும் இருந்தது. தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். வாழ்க. குட் மார்னிங் வள்ளி மேம். சுஜாதா தியாகராஜன் ஃப்ரம் டுசான் அரிசோனா. ரொம்ப அருமையா இருந்ததுமா செஷன். அந்த சேர் சூரிய நமஸ்காரத்துல வக்ரகோணாசன் பண்ணும்போது சூப்பர் பெனிஃபிட். இந்த டேர்னிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சேரோட சப்போர்ட்டோட பண்றது ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சோ மச் மா. வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ. ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கும்போது பர்டிகுலரா இத சொல்லும் போது உங்களுக்கும் அது நல்லா இருக்கும், கேட்கறவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி இன்னும் கொடுக்கலாம் அப்படின்றது இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். சொல்றதுக்கே வார்த்தை இல்ல மேடம். அவ்வளவு அருமையா இருந்தது மேடம். வாழ்க வளமுடன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். வாழ்க. வணக்கம் மேடம். வள்ளி மேடம். வாழ்க வளமுடன். ஆசனா முத்ரா அருமையா சொல்லி கொடுத்தீங்க மேடம். நிறுத்தி நிதானமா பொறுமையா பயனோட சொல்லி கொடுத்தீங்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். அதோட ஒவ்வொரு முருகன் கோயிலுக்கும் போறது ரொம்ப அருமையா இருக்கு. மனசால போறது நேர போக மாட்டேன், மனசார போறது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு மேடம். வள்ளி மேடம்னா எப்ப முருகன் கோயில் போறது என்றது ஒரு இதா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி மேடம். இதுல வட்டமும் வாழ்க வளமுடன். ஒரே ஒரு செய்தியை ஸ்ரீபிரியா ஃப்ரம் ஆழ்வார் திருநகர் பார்க் மேம். ரொம்ப எக்ஸலன்ட் செக்ஷன் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தாட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது மேம். நன்றி. ஸ்ரீபிரியா மேடத்தை பத்தி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து ஒரு ஆசிரியை, ஜெயகோபால் கரோடையா ஸ்கூல்ல ஆசிரியை. அவங்க திருவிங்க பார்க் NCV யோகா சென்டருடைய ஒரு ஆசிரியை. வள்ளி மேடம் மாதிரி நிறைய யோகா டீச்சர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களுடைய வேற டீச்சர், கிளாஸ் டீச்சர், அவங்க யோகா சொல்லி கொடுக்குறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அதை எங்களுக்கெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. நல்லது. ஏன்னா இன்னைக்கு இந்த மாணவர்களுக்கு இந்த யோகா கலையை கொண்டு போய் சேர்க்கணும்னா கண்டிப்பா அது அவங்க லைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நன்றி ஸ்ரீபிரியா மேம். நன்றி. நீங்கள் சமுதாயம் கொண்டு தொடரட்டும். Sir, 21st December Malaysia meditation day along with the visit plan பண்ணுங்க. பிறந்து you have enough time. Yes sir. Yeah, 21st December. Yes please sir. ஓகே Yes please sir. மேடம் வணக்கம் மேடம். ராமூர்த்தி பேசுறேன். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். அந்த வார்ம் அப் செஞ்சுட்டு பிறகு ரெஸ்ட் கொடுத்தீங்கல்ல, அப்ப அந்த தொடையில இருந்து அப்படியே வின்னு அப்படியே ரத்த ஓட்டம் பாசுற மாதிரி இருந்தது. அதோட மெயின் வந்து அப்படி 10 நிமிஷம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து ரொம்ப நேரம் மூச்சு வராம வெளியே வர்ற மாதிரி எக்ஸைல ரொம்ப நேரம் விடுற மாதிரி இருந்தது. நான் உணர்வுபூர்வம் உணர்ந்தது. அந்த பெயின் அந்த ரிலீஃப் பண்ண ஆழ்ந்த மூச்சு இழுத்து மூச்சு விடுற மாதிரி ரெகுலரா பண்றதை விட ரொம்ப அதிக நேரம் அந்த இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ண மேடம். ரொம்ப அருமையா இருந்து வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப எல்லா ஆசிரமும் ரொம்ப அருமையா செஞ்சோம், உணர்வுபூர்வமா செஞ்சோம். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்க வளமுடன் மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். ராமமூர்த்தி சார், இந்த மாதிரிதான் அந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா ரிலாக்ஸ் சொல்ற பர்பஸ் அதுதான். அப்ப என்ன நடக்குது உங்களுக்குள்ளாருன்றது கவனிச்சு அழகா சொன்னாரு. அந்த பிரீத் எவ்வளவு லென்த்தியா இருந்ததுன்றது சொன்ன இதான் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன் நானு. நீங்க செய்யற பயிற்சிகளை உணர்ந்து செய்யுங்க. உணர்ந்து ஓதுதல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும். இது பயிற்சிகளுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய செயல்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து செஞ்சு பாருங்க. லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ டு ஆல். வாழ்க. தேங்க்யூ. ஹலோ ஜெயராம். சைனஸ் முதிரை எப்படிமா? சாரி சார்.
சைனெக்ஸ் முத்திரை. ஆமா அது இன்னொரு Sinex. தடவை சொல்லுங்க. இன்னொரு வாட்டி காமிங்க. ஓகே சோ வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ருத்ரமுத்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ருத்ரமுத்ரா பண்ணீங்களா? அதாச்சு. ருத்ரமுத்ரா கொஞ்சம் ஹீட்ட கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அதை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ருத்ரமுத்ரா பண்ணிக்கோங்க. ஓகே இதை பண்ணிட்டதுக்கு அப்புறம் விரல்களும் ஒரு வணக்கத்துக்கு வந்துரும். உங்களுக்கு இணக்கமா இருக்கும். ஓகே இது ருத்ரமுத்ரா. மெரிகி முத்ரா. அப்ப இப்படி வந்து வச்சிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு விரல் வந்து ஒரு ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் 2 விரல மடக்கிடணும். இந்த ரிங் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் மடக்கிட்டு இந்த நடு ஒரே சமமா வச்சுட்டு இந்த நடு விரல் ரேகை இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ரேகை, அந்த ரேகையில வச்சு இப்படி வைக்கணும். இது மிருகி முத்ரா. 2 விரல் இருக்கா சென்டர்லயே, இல்ல ஒரு விரல் இருக்கா? 2 விரல் மேல இப்படி வைக்கணும் சார். இப்படி வைக்கணும். 2 விரலையும் சமமா வச்சு இப்படி வைக்கணும். இது சைனஸ்க்காக செய்யணும். ஓகே தலைவலி எப்படிப்பட்ட தலைவலியா இருந்தாலும் இது தண்ணி நம்ம தண்ணீர் தேவையில்லாத தண்ணியை வந்து வெளியில இருக்கும். அதான் அதனால அது தலைவலி சரியா. அதுதான். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ மேடம். காலம் கருதி செக்ஷன் க்ளோஸ் மேடம். ரொம்ப அருமையான செக்ஷன் மேடம். தேங்க்யூ. நன்றி மேடம். நமஸ்தே மேம். தேங்க்யூ. தேங்க்ஸ். Namaste.